இப்ப சீமானை ஏன் மதிக்கிறது இல்ல? நம்ம பயதானே இந்த. இதே நானே ஒரு இந்திக்காரனாவோ, ஒரு ஆந்திராவில இருந்து, கர்நாடகாவில இருந்து, கேரளாவில இருந்து, பீகார்ல இருந்து வந்தவன்னு வச்சுக்க, இந்நேரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேன். உனக்கு ஒரு நோய் இருக்கு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது. உன்னோட நோய் பெரிய நோய். நானும் 15 வருஷமா துவைச்சு காயப்பட்டு பாக்குறேன். மறுபடியும் அதே ஆளுக்க ஒட்டிக்கிட்டு வரேன். உனக்கு ஒரு பழமொழி, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதுல தாண்டா நீ செத்து போன. வெள்ளக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல அவன். இவன் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இவன் நிக்கிறது பச்சைதான், ஆனா அந்தது பச்சையா தெரியுதே. அதனால இவனுக்கு என்ன? இவன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு. இவன் உணவை விட அடுத்தவன் உணவு சுவை. எல்லாமே தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை விழுந்தான் தமிழன். இப்போ உங்க பிள்ளைகள் என்ன சொல்றான்? இக்கரைக்கு அக்கறை பச்சை இல்லை, எக்கரைக்கும் இக்கரையே பச்சை. புரியுதில்ல? ஆங்கிலம் அறிவல்ல, ஒரு மொழி. வெள்ளை அழகல்ல, ஒரு நிறம். கருப்பா இருக்கிறதுல நீ ரொம்ப அப்படி தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துட்ட. அது ஒரு நோய். எந்த கடவுள்ரா நாம் வணங்குற எந்த சாமிடா வெள்ளையா இருக்கு? எந்த சாமி? சாமியே கற்பனை சாமி தான். உன் திருமால், பெருமாள், கண்ணன், மாயன் கருப்பு தான்டா. மால் என்றால் கருப்பு. ஐயோ கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை மரியாதையா கூப்பிடணும்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம். நம்ம இறையே கருப்பு தான்டா. போடா, பள்ளியில் போயிருக்க நம்ம பாட்டன் முப்பாட்டன் முருக பெருந்தகையை போய் பாரு, கருப்பா தான் இருப்பான். நோயை விட்டேரி. உனக்குள்ள இருக்கிற மன நோய். கருப்பா கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தா, கருப்பா கருப்பட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, என்ன கருப்பா இருக்கு? நானும் கருப்பு, கருப்பட்டியும் கருப்பு, கூழும் கருப்பு. அவன் தான் என்ன இதை போய் சாப்பிடக்கூடாதா? ஏன்னா ஆள் வெள்ளையா இருந்தான்னு சொன்னவன் என்ன வெள்ளையா இருக்குன்னு போய் சொல்ல மாட்டான்ல. வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி சிறந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் நினைச்சிட்டான். அப்ப என்ன செய்யலாம்? அவன் ஒரு பொன்னிறத்துல ஒன்னு பிரிச்சு வச்சான். கோதுமைன்னா, பூரி சப்பாத்தினா. என் நிலத்துல கர்ம விளையாது. கேழ்வரகு என்ற விலை, கருப்பட்டி என்ற இருக்குது, வெள்ளை என்கிட்ட இருக்குது. வெள்ளை அங்கவாது எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும்னு நிற கவர்ச்சியில நான் விழுந்துட்டேன். அப்ப என்ன ஆயிருது? என் கோழி அது கருப்பு, கொஞ்சம் பொன்னிறம் அதெல்லாம் இருக்கணும், ஆளுக்கா தெரியும். அதை விட்டு எல்லா கோழியும் வெள்ளை கோழி தான். என் பன்னி இருக்குல்ல, நீ பண்ணி சாப்பிடாம போ. பண்ணி இருக்குல்ல, அது கருப்பா இருக்கணும். கருப்பா இருக்கு மொத்தமா ஒரே மாதிரி பண்ணி, வெள்ளை பண்ணி. பண்ணினா அசிங்கமா இருக்கு. போர்க்கு. கேழ்வரகு கேப்ப கேவலமா இருக்கு. ராகி ஓகே, ராகி மால்ட் ஓகே. விளக்கெண்ணெய் கேவலம், பிரெஞ்சு ஆயில் சூப்பர். இந்த விளக்கெண்ணெயில என்ன பண்ணுவே நீ? எது ஒன்றிலும் அடுத்தவனிடத்தில் இருப்பது அழகு, அறிவு, சிறந்தது என்ற எண்ணத்தில் நீ வீழ்ந்த. அதனால என்ன ஆயிருது? சொந்த பிள்ளைகளை முச்சந்தையில போட்டுட்டு வந்து பிழைக்க வந்த நாதாரி நாட்டை கொடுத்துட்டு அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவாரு. டே